ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வர்ஷுவும் நானும் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத தம்ப்நெயில பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹாஷிகா வர்ஷிகா 2 பேர்த்துக்கும் கால் கொலுசு வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அப்படி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, குழந்தைங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக என்ன மாதிரியான கொலுசு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அதோடய வெயிட்லேருந்து என்ன ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா கலெக்ஷனுமே நம்ம உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சில்வர் பேலஸுங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஆல்ரெடி நம்ம இந்த கடையில் மொத்தமாக என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி வெள்ளி பொருட்களே நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, அதெல்லாம் என்னங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹாஷிகாவுக்கு கொலுசு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஹாஷிகாவுக்கு பார்க்க ஆரம்பித்தோம். ஹாஷிகாவுக்கு ஃபஸ்ட்டு கொலுசு எடுக்கலான்னு சொல்லி எல்லா கலெக்ஷனும் எடுத்து வச்சு காமிச்சிட்டே இருந்தாங்க. மொத்தமாக அங்கே எடுத்து வைக்கிறது எல்லாமே தூக்கி தூக்கி வீசி விளையாண்டுட்டே இருந்தாங்க. முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தோன்னா, குழந்தை நடக்கும்போது நல்லா சவுண்டு கேட்குற மாதிரியான கொலுசு பார்த்தோம். அதில் என்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்த்துலாம் வாங்க. இதுலேயே டபுள் முத்து வரும், ட்ரிபிள் முத்து வரும். நமக்கு எவ்வளோ சவுண்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டபுள் முத்து. இது டபுள் இது டபுள் இதில் சேம் ஒரே சைஸில் இதில் சிங்கிள் முத்து வர மாதிரி இருந்ததுன்னா என்ன ப்ரைஸு, டபுள் முத்து வர மாதிரி. இப்போ நம்ம பார்க்குறது 3 முத்து ஒரே இதில் 3 முத்து கோத்த மாதிரி இருக்குங்க. இது ட்ரிபிள் லேயர் இருக்கிற மாதிரி கொலுசு. இது 102 கிராம் அந்த மாதிரி வருதுங்க. நமக்கு அதே மாதிரி சிங்கிள் முத்து வர்றது பார்த்தோம்னா 61 கிராம் அந்த மாதிரி வருது. நம்ம சவுண்டு ஜாஸ்தியாக வேணும்னா இந்த மாதிரி ஜாஸ்தி முத்துக்கள் இருக்கிறத நம்ம போட்டோம்னா நல்லா சவுண்டு வரும் அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாங்க. நீங்கள் இதில் எவ்வளோ கிராம் இருக்குதோ நீங்கள் வர்ற டைம் பார்த்தோம்னா சில்வரோட ரேட் என்னன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அது நம்ம வெயிட்டு இன்ட்டு நம்ம இப்போ 100 ரூபா இல்லை 111 ரூபா அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அதை போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான ப்ரைஸ் எவ்வளோங்கிறது நம்மளுக்கே கிடச்சிரும். இப்போ தான் இந்த மாதிரிலாம் போட முடியும். சரி, இப்போ காட்டுங்க. சைஸ் ஓகே, சைஸ்லேயே பாருங்க. அடுத்தது நாங்கள் பார்த்தது ப்ளைனாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தோம். முத்து எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கிற மாதிரி கொடுங்க, ஏன்னா குழந்தைக்கு காலில் அழுந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டோம். இது பார்த்தோன்னா 54.2 கிராம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் லைட்டாக நடக்கும்போது சவுண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு அடுத்த மாடல் ஒன்று காமிச்சாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. எங்களுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி தோன்றது எல்லாமே தனியாக எடுத்து வைக்க சொல்லிட்டோங்க. இது பார்த்தோன்னா 54.5 கிராம் அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த மாடலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. 68.7 கிராம் அந்த மாதிரி இருந்தது. இதோட டிசைனும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொலுசு நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுங்க பார்க்குறதுக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, கீழே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட் வெயிட்டாகவும் இருந்தது. இது எவ்வளோ கிராமுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு 58 கிராம் அந்த மாதிரி வருதுங்க. பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா வெயிட் 58 கிராம் தான். ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. குழந்தைங்களுக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கொலுசில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. இந்த நிறைய கலர் இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ? 61. இந்த மாதிரி கலராக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, என்ன போயிருமா? இது கொஞ்சம் நான் அந்த முத்தம் தான் கொஞ்சம் அழுந்தாதான் பார்த்துக்கிட்டேன். அந்த எனாமல் வச்சு கலராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது என்ன ப்ரைஸ் வருது, என்ன வெயிட் வருது? இது 62. எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியலைங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாடலுமே சூப்பராக இருந்தது. 63.10 கிராம் அந்த மாதிரி இருந்தது. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் குழந்தைங்களுக்கு வச்சுருக்காங்க.
நாங்கள் வந்து ஃபைனலாக ஒரு 3 பீஸ் மட்டும் தனியாக எடுத்துட்டோம். இந்த எனாமல் வச்சு கலர் கலராக இருக்கிறது ஒன்று. வெயிட் பண்ணுறேன். இதோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 61.40 அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இன்னொரு மாடல் ப்ளைனாக இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. கீழே வந்து அழுந்தாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஷார்ப் எட்ஜ் இல்லாத மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இதோட வெயிட் வந்து பார்த்தோன்னா 62.40 அந்த மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் இந்த மாடலும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருந்தது. கீழே வந்து பார்த்தோம்னா முத்து வச்ச மாதிரி இருந்தது, ஷார்ப் எட்ஜ் இல்லாமல் இருந்தது. அதனால் நாங்கள் இதுவும் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் போட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டோம். இது வந்து 64.5 கிராம் அந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ போட்டு பார்த்துடலாம். இந்த கலர் எனாமல் வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் கீழே ஷார்ப்பாக இருக்கிறதுனால அழுந்துன்னு சொல்லி வேண்டான்ட்டோம். கடைசியில் நாங்கள் வந்து இந்த பார்க்குற கொஞ்சம் நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருந்ததில்ல 64 கிராம் அதையே எடுத்துக்கலான்னு சொல்லி அதையே செலக்ட் பண்ணிட்டோம். ஹாசிகாவுக்கு வந்து கொலுசு வாங்கியாச்சுங்க. நீ வர்ஷிகாவுக்கு வாங்கணும். வர்ஷிகாவுக்கும் வந்து ஹாசிகா அது மாதிரியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி இருந்தது. ஆனால் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய பொண்ணுங்களுக்கு வந்து 6 வயசு ஆகுது வர்ஷிகாவுக்கு. அதுக்கு வந்து என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். வர்ஷிகாவுக்கு வந்து பார்த்தோம்னா சேம் அதுலேயே வந்து முத்து வந்து பார்த்தோம்னா கீழே ஷார்ப் எட்ஜ் இல்லாத மாதிரி இருக்கிறத பார்த்தோம். அந்த எனாமல் மட்டும் கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. இதோட வெயிட் வந்து பார்த்தோம்னா 56 கிராம் அந்த மாதிரி வந்ததுங்க. அதுக்கப்புறமா அந்த டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர் இருக்கிற மாதிரி கொலுசு வந்து எடுத்தாங்க. அது வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போட்டு போகிறதுன்னா அதை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வேண்டான்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் பட்ஜெட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால அதை வேண்டான்னு சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 2-3 மாடல் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து என்ன வெயிட் வருது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே காமிக்கிறோம். சேம் அந்த மாங்காய் மாடல் மாதிரி கீழே ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாடல் வந்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அதை தனியாக எடுத்து வச்சுருக்குங்க. அதை நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிற பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் கீழே கொஞ்சம் ஷார்ப் எட்ஜாக இருக்கிற மாதிரி இருந்தது. 75.2 கிராம் அந்த மாதிரி 20 கிராம் அந்த மாதிரி வந்தது. அதுலேயே வந்து முத்து இல்லாத மாதிரி மாடல் இருந்தது. இதில் வந்து ஒரு 10 கிராம் அந்த மாதிரி கம்மியாச்சுங்க. அதான் 75, இது 65 கிராம் அந்த மாதிரி இருந்தது. அங்கே போயிட்டு அப்புறம் அதே மாதிரி ஒரே மாதிரி வாங்கிக்கிங்க. நாங்கள் வந்து 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் இது வந்து 83.30 கிராம் அந்த மாதிரி வந்தது. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 55-60 கிராம் அந்த ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு மேட்ச் பண்ண மாதிரி வேறு ஏதாவது இருந்ததுன்னா கூட காமிக் சொல்லி கேட்டிருந்தோம். இது 75 கிராம் இருந்தது. அந்த மாங்காய் மாடல் மாதிரி இருக்கும் இல்லையா அது. இது வந்து பார்த்தோம்னா ப்ளைனாக முத்து எதுவும் இல்லாமல் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்தது. இது வேணால் பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோ கிராம் வருதுன்னா 65 அந்த மாதிரி கிராம் வந்தது. இதை வந்து நாங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஆல்மோஸ்ட்டு மேட்சாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதையே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்ஷிகாவை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணோம்.
ப்ளைனாக இருக்கிற மாதிரி சிம்பிளாக காமிச்சாங்க. நாங்கள் வந்து 55-60 கிராம் அந்த மாதிரி தான் அந்த ரேஞ்சில் காமிக்க சொல்லி சொன்னதுனால இது வந்து பார்த்தோன்னா 73 கிராம் அந்த மாதிரி வருது. இது இந்த 2 செலக்டட். பார்க்குறதுக்கு லைட்டாக இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஆனால் கொஞ்சம் நல்லா வெயிட் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. வர்ஷிகாவுக்கு வந்து வாங்குறதுக்குள்ளே ஹாஷிகா வந்து அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி வீசி விளையாண்டுட்டே இருந்தாங்க. அந்த கடையில் இருக்கிற எல்லா கொலுசையுமே கிட்டத்தட்ட தேடி அவங்களுமே சலிச்சிக்காமல் எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க. 2 பேர்த்துக்கும் மேட்சாக இருக்கிற மாதிரி கடைசியாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து கொலுசு வந்து 2 பேர்த்துக்குமே வாங்கியாச்சு. நீங்கள் வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து கொலுசு மட்டும் இல்லைங்க, நிறைய சில்வர் ஐட்டம் வந்து பார்த்தோம்னா இங்கே சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சரி வளையலும் வந்து என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக ஹாஷிகா சைஸுக்கு வந்து வளையல் வந்து கேட்டோம். அதில் வந்து பார்த்தோம்னா சேம் நம்ம பாய்ஸ்லாம் போடுற மாதிரி காப்பு இருக்கு இல்லையா, அந்த மாடலில் இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் 2700 அந்த ரேஞ்சில் வந்து சொன்னாங்க. வெயிட்டு வந்து நல்லா வெயிட் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ஆனால் நல்லா ப்ரீமியமாக இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி நம்ம வந்து சீக்கிரமாக இவங்களை டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்புனோம். அதே மாதிரி பழசு வந்து பார்த்தோன்னா நல்ல ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. 80% வரைக்குமே வந்து நாங்கள் ஆல்ரெடி இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதனால் வந்து 80%, 75% அதோட யூசேஜை பொறுத்து அது எப்படி இருக்குதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. வாங்கின கொலுசு வந்து பார்த்தோன்னா 2 பேர்த்துக்குமே அங்கேயே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷிகாவுக்கும் ஹாஷிகாவுக்கும் வந்து அவங்களையே வந்து போட்டு டைட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டோம். 2 பேர்த்துக்குமே நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சாப்பிட்றதுக்கும் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம சிவானந்தா காலனிக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா பவர் ஹவுஸ் தாண்டினோடனே உள்ளே இருக்குது கதம்பம்னு சொல்லிட்டு. அதோடய லொக்கேஷனை நான் உங்களுக்கு தர்றேன். சூப்பரான ஹோட்டலுங்க. ஆல்ரெடி நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சாப்பிட்ருக்கேன். நான் உள்ளே போயிட்டு அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஆம்பியன் வந்து சூப்பராக இருக்கும். நான் உள்ளேயுமே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியறதில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ நாங்கள் கரெக்டாக லன்ச் டைம் தான் வந்திருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் டேஸ்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி வந்து சாப்பிட்ருக்கிறதுனால சொல்கிறோம். நாங்கள் வந்து ஹனி சிக்கன், அதுக்கு பேர் வந்து எக்ஸாக்டாக என்னங்கிறது அது தெரில. ஹனி சிக்கன் சொன்னாலே அவங்க கொடுத்துட்றாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ப்ரைஸும் வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் நமக்கு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். வர்ஷிகாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹோட்டலு. நாங்கள் வந்து பார்த்தோன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் பிரியாணி, அதே மாதிரி ஹனி சிக்கன் வந்து 2 பிளேட் அந்த மாதிரி வாங்கினோம். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம எக் ஃப்ரைட் ரைஸும் வந்து ஒரு இது மட்டும் வாங்கினோம். எல்லாமே டேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஹோட்டல்னே சொல்லுவேங்க. அந்தளவுக்கு ஃபுட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷுவம் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.